ஒன்று கூடி நிற்பது சாதிக்காக அல்ல, நாங்கள் கொண்ட கொள்கையை சாதிப்பதற்காக. எல்லா சாதிகளும் ஒன்று கூடி இருப்பது தமிழ் சாதியின் உரிமை மீட்சிக்கு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சாதி வேண்டாம், ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம் என்கிறார்கள், ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கிறார்கள் என்று திராவிட முற்போக்கு பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் கேள்வி எழுப்புவார்கள். சாதிய ஏற்றத்தாழ்வுகள் அற்ற, சாதிய படிநிலைகள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க இருக்கிற இறுதி வாய்ப்பே சாதிவாரி கணக்கெடுப்பு தான். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுத்து கொடுப்பதுதான். எடுத்து கொடுக்காதீர்கள், எண்ணி கொடுங்கள், அள்ளி கொடுக்காதீர்கள், அளந்து கொடுங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். இடப்பகிர்வு, உரிய இட பங்கீடு என்றுதான் அதை சொல்ல வேண்டும். எங்களுக்கு உரிய இடத்தை பகிர்ந்து அழியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இந்த சாதிய வாரியான இடப்பகிர்வு, அந்த முறை ஏன் கொண்டு வரப்பட்டது? அதன் நோக்கம் என்ன? அதன் தேவை என்ன? எந்த சாதி, எந்த குடிகளின் அடிப்படையிலே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் இவற்றில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்.